தாவேக்காவினர் ரொம்ப அலர்ட் ஆயிட்டீங்களா? டிசம்பர் 4க்கு 14 நாட்களுக்கு முன்னாடி பெர்மிஷன் போயிட்டு மனு கொடுக்குறீங்க. தாவேக்காவினர் வருங்காலங்கள்ல இந்த மாதிரி துயர சம்பவம் நடக்கும்னு அலர்ட் ஆகிடுச்சா? கத்துக்குறோங்க சின்ன பசங்க. பெர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு ஒரு ப்ராப்பர் எஸ்ஓபி இல்லைன்றேன். வாங்கி கொடுங்க, சந்திக்கிறோன்ற. வாங்குறதே இங்க குதிரை கொம்பா இருக்குன்ற புதிய கட்சின்றதுனாலே எங்களுக்கு பல நெருக்கடிகள் கொடுக்கப்படுது. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். நாங்க எந்த இடத்துலயாவது பர்மிஷன் இல்ல அடாவடியா உள்ள போந்திருக்காங்க, பர்மிஷன் இல்லாத இடத்துல பர்மிஷன் பண்ணிருக்காங்க. பண்ணி பாத்திருக்கீங்களா ஒரு ஈவென்ட்டாவது? அப்போ இவ்வளவு ஒரு பொறுப்போட ஒரு ஜனநாயகத்தை மதிக்கிற கட்சிக்கு அந்த பொறுப்புணர்ச்சி இல்லாம நீங்க தடை கொடுக்கறது எந்த வகையில நியாயம்? இதெல்லாத்தையும் மக்கள் பாக்குறாங்க, இதெல்லாத்தையும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம். நாங்க வீக்கெண்ட் கட்சின்றது மாறி இப்போ வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி கட்சிலாம் இல்லைங்க. அதிமுக சார்பில் இருந்தும் சரி, நிறைய சோஷியல் மீடியாஸ்ல நம்ம பார்த்துட்டே இருக்கோம். என்ன சொல்றீங்க, வீக் டேஸ் பார்ட்டியா? இந்த வளர்ச்சி உனக்கு புரியலன்னா நீ மக்கு, உங்க காசிப்ஸ்க்கு நம்ம ஏன் பதில் சொன்னோம்னு ஏன் நினைப்பேன். நான் என்ன கேட்கிறேன், நீங்க பர்மிஷன் கொடுக்கலாம் விஜய் சார் மக்களை சந்திக்க முடியாதா என்ன? இன்னைக்கு நம்ம என்ன 1957 இருக்கோம். இன்னைக்கு ஒரு நிமிஷம் மொபைல் எடுத்தாருன்னா அடுத்த நிமிஷம் உங்க மொபைல்குள்ள வந்து நிக்க போறாரு. வீடியோ மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு விஜய் சார் பிரச்சாரத்துக்கு வராட்டி கூட பரவாயில்ல, வரவிட மாட்டாங்க. நான் ஓட்டு போடுற நிலைமை மக்கள் எடுத்தா அப்ப என்ன பண்ணுவீங்க? எலெக்ஷன் கேன்சல் பண்ணுவீங்களா? களத்துக்கே வராம எப்படி ஓட்டு போடுவாங்க? நான் களத்துக்கே வர விடன்றது மக்களுக்கு புரியல. இப்போ எனக்கு அவர் களத்துல வரன்றது நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அவர் ஏன் வர வைக்க முடியல எனக்கு தெளிவு இருக்கு. நான் சொல்றேன், இந்த தெளிவு நீங்க மக்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. விஜய் அவர்கள் டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்துக்கு போவாரு அப்படின்ற தகவலும் வந்துச்சு. ஆனா அதே சமயத்துல இல்ல, அது கேன்சல், ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு காவல் ஆணையத்துல இருந்து அந்த பக்கம் இருந்து ஒரு தகவலும் வருது. டிசம்பர் 4 எதுக்காக சூஸ் பண்ணீங்க? இல்ல மேம், நாங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் திரும்ப எங்களுடைய பிரச்சாரத்தை ஒரு நல்ல நாள்ல. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நல்ல நாள்னா ஒரு நல்ல நாள், அது ஒரு எல்லா நாளும் நல்ல நாள். டிசம்பர் 4ம் நல்ல நாள். கார்த்திகை தீபம், அது கார்த்திகை தீபம் கும்பிடுற முருகரை கும்பிடுறவங்களுக்கு அது நல்ல நாள். நான் சொல்றேன் எல்லா நாளும் நல்ல நாள். அவங்க அதுல ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரி, இதுக்கு நீங்க கொடுக்குற பதில் இப்போ கார்த்திகை தீபத்துக்கு எனக்கு என்ன புரியலன்னா, மக்கள் பொதுவாக ரோடு ரேலி போறாங்களா? பாதுகாப்பு குறைபாடு, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய மாதிரி ஏதாவது நடந்திருக்கா இந்த கார்த்திகை தீபத்திலேயாவது? ஆக்சுவலா எதுக்காகங்கன்னா, திருவண்ணாமலைக்கும் சேலமுக்கும் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ். அப்படின்னும் போது திருவண்ணாமலை ஜோதின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு மட்டும் இல்லாம மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டேட்ல இருந்து வர்றவங்களே திருவண்ணாமலை ஜோதி பத்தி ஒன்று சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. 10 நாள் எரியும் அந்த தீபம். ஆமா, 10 நாளும் மக்கள் போவாங்க, மலை மேல இருக்க தீபத்தை கும்பிடுவாங்க. அன்னைக்குதான் அந்த பெரும் கார்த்திகை அந்த இது பண்றது இல்லையா? அப்ப நீங்க நியாயத்துக்கு எப்படி யோசிக்கணும்? கும்பிடுறவங்க எல்லாம் திருக்கார்த்திகைக்காக திருவண்ணாமலை போயிருப்பாங்க. கூட்டம் கம்மியா தான் இருக்கும் சேலத்துல, எல்லாம் பாத யாத்திரையா போயிருப்பாங்க. அப்ப இங்க டிராபிக் கம்மியா இருக்கும், மேனேஜ் பண்றது ஈஸின்னு யோசிப்பீங்களா? அங்க இருக்கிற கூட்டத்துக்கு இங்க பர்மிஷன் தர மாட்டேன்னு யோசிப்பீங்களா? இப்போ அவங்க சைட்ல இருந்து அப்போ சொல்லும் போது இங்க நாங்க காவல் பணிக்காக அங்கங்க ஆட்களை அனுப்பிச்சிருப்போம். சேலமும் திருவண்ணாமலையும் ஒரே மாவட்டம், ஒரே கண்காணிப்பாளர் கீழ இருக்கு. இல்ல சார், 150 கிலோமீட்டர்ஸ் தானே டிஸ்டன்ஸ். அப்படின்னும் போது அவங்க அந்த ரீசன் கூட சொல்லல. சென்னையில இருந்து திருவண்ணாமலை எவ்வளவு தூரம்? அதேதான். அப்ப சென்னையில இன்னைக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. இல்ல கேட்ட கேக்குறது என்னன்னா, அவங்க சைட்ல இருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வருது. அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் நான் கேக்குறது. அந்த எக்ஸ்பிளனேஷன் வரதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க 4ஆம் தேதி கார்த்திகை தீபம் சொல்வீங்க, 6ஆம் தேதி பாபரி மஸ்ஜித் இடிப்பு சொல்வீங்க, 25ஆம் தேதி கிட்ட போனா கிறிஸ்துமஸ் சொல்ல போறீங்க, 31ஆம் தேதி போனா நியூ இயர் சொல்ல போறீங்க, 14ஆம் தேதி போனா பொங்கல் சொல்ல போறீங்க, அடுத்த 14ஆம் தேதி போனா வேலண்டைன்ஸ் டே சொல்ல போறீங்க, 2 மாசம் விட்டு 14ஆம் தேதி போனா சித்திரை 1 சொல்ல போறீங்க. கதை மட்டும் காரணம் மட்டும் சொல்லிட்டே இருப்பீங்களா? கொடுக்கறதுக்கு வழி என்ன? இந்த ஒரு புதிய கட்சி மக்களை சந்திக்கணும், மக்கள் பயணம் இருக்கு. அதற்காக இறங்கி ஒரு இடத்துல ஒரு பர்மிஷன் லெட்டர் கொடுக்கும்போது அந்த பர்மிஷன் கேட்குற லெட்டர் லீக் ஆகும். தாவேக்காக்கு மட்டும் இது நடக்கும். வேற யார் பர்மிஷன் லெட்டர் கேட்டாலும் அது வெளில வராது. பர்மிஷன் வந்தால் மட்டும் தான் வெளில வரும். தாவேக்கா பர்மிஷன் லெட்டர் கேட்டாலே வெளில வரும். பர்மிஷன் லெட்டர் வராது, பர்மிஷன் கிடைக்காது. திரும்ப அடுத்த டேட் அப்ளை பண்ணணும். இது எப்படின்னா பாருங்க, வராங்க வந்துட்டான் பைபாஸ் தாண்டிட்டான், டோல்கேட் வந்துட்டான். வரலப்பா, இவங்களா எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி, இவங்களா டிசப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணி, இவங்களா என்னங்க வரேன்றீங்க, வரலன்றதுக்கு அடுத்த கேள்விக்கு இது முகாந்திரம். இது பாயிண்ட். நான் என்ன சொல்றேன், அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டீங்க, பர்மிஷன் வாங்கிட்டாங்கன்னா தாவேக்காக நாங்கள் 4ஆம் தேதி பர்மிஷன் கொடுத்துருக்கோம், அந்த கூட்டம் நடக்கும், அன்றைக்கி நாங்கள் இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்கோம்னு சொன்னால் அதில் நியாயம். பர்மிஷன் கொடுக்காத ஒரு இடம் பர்மிஷன் லெட்டர் எப்படி லீக் ஆகுது? கேள்வி புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல எஸ்ஓபி தேவைப்படுது. எஸ்ஓபி தெளிவாக வந்திருக்கா? இவ்வளோ நெருக்கடிக்கு அப்புறம் இன்றைக்கி வந்திருக்கு. அந்த எஸ்ஓபியில் எல்லா தெளிவும் இருக்கா? எனக்கே 1000 டவுட் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன வழி? இந்த கேள்வி கேட்டோம்னா பதில் இருக்காது, திரும்ப கிடப்பில் கிடக்கும், அடுத்த வாய்தா வரைக்கும் போகும். ஸோ இது டிலே பண்ணுறதுக்கான வழியாக தான் நான் பார்க்குறேன் தவிர நடத்துறதுக்கு ஒரு வழி தெரியல. அதாவது நடக்கக்கூடாதுன்றதுக்கு 100 வழி இருக்குது, நடத்துறதுக்கு ஒரு வழி கூட இல்லையான்றது என்னோட கேள்வி. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. இது இப்படியே தள்ளி போட்டோம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பண்ணிட்டே டிசம்பர்லையும் அப்போ மக்களை சந்திக்க மாட்டீங்க? அவர் தாங்க சந்திக்கிறோங்க. நீங்கள் அக்கா போய் பர்மிஷன் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் 4ஆம் தேதி சந்திக்கிறோம், இல்லை ஒரு நாள் மறுபடி கூட வாங்கி கொடுங்க, 3ஆம் தேதி சந்திக்கிறோம்.
வாங்குறதே இங்கே குதிரை கொம்பா இருக்குன்றேன். பர்மிஷனுக்கு நாங்கள் கேட்குற லெட்டரே வெளில வருது, பெர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு ஒரு ப்ராப்பர் எஸ்ஓபி இல்லைன்றேன். வாங்கி கொடுங்க, சந்திக்கிறோன்றேன். அதுக்கான முயற்சிகள் நாங்கள் ஈடுபடுறோம். இது ஒரு புதிய கட்சின்றதுனாலே எங்களுக்கு பல நெருக்கடிகள் கொடுக்கப்படுதுன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். அப்போ பர்மிஷன் கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க, நாங்கள் நடத்துகிறோம். இவ்வளோ ஒரு துயரம் நடந்திருக்கு. நாங்கள் வந்து எந்த இடத்துலையாவது பர்மிஷன் இல்லை, ஒரு அடாவடியாக உள்ளே போந்திருக்காங்க, பர்மிஷன் இல்லாத இடத்துல பர்மிஷன் பண்ணியிருக்காங்க, பண்ணி பார்த்துருக்கீங்களா ஒரு ஈவெண்ட்டாவது? அப்போ இவ்வளோ ஒரு பொறுப்போட ஒரு ஜனநாயகத்தை மதிக்கிற கட்சிக்கு அந்த பொறுப்புணர்ச்சி இல்லாமல் நீங்கள் தடை கொடுக்கறது எந்த வகையிலும் நியாயம்? இதெல்லாத்தையும் மக்கள் பார்க்குறாங்க, இதெல்லாத்தையும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம். நாங்கள் நீங்கள் வந்து ஒருதலை பட்ச சார்பாக இருந்தீங்கன்னா நாங்கள் அப்படியே போவோமா? சொல்லுவோம். அப்போ மக்கள் முடிவு பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து அதான் நடக்க போகுதுன்றேன். ஓகே, இப்போ வந்து திருச்சி KN நேரு, இந்த பக்கம் வந்து கரூர் செந்தில் பாலாஜி, சேலம் எடப்பாடி, இப்போ திமுக சார்ந்து போனது பக்கம் திரும்பி திமுக எதிர்ப்பு தாண்டி இந்த பக்கம் சேலம் வந்ததுக்கான காரணம் என்ன? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கரூருக்கு வரக்கு முன்னாடி சேலமுக்கு போறதா தான் பிளான் இருந்துச்சு. ஆனா அதை கேன்சல் பண்ணி தான் நாமக்கலுக்கும் கரூருக்கும் போறாரு. ஆனா இப்போ அதிமுகக்கும் தாவேக்காக்கும் ஒரு கூட்டணி போக போகுது அப்படின்னு பேச்சுவார்த்தைகள் வந்துட்டே இருந்துச்சு. தகவலும் உங்க சைட்ல இருந்தும் அதிமுக சைட்ல இருந்தும் வந்துச்சு. ஆனா அந்த சைடு கூட்டணி இல்லைன்னு உறுதியா சொன்னதுக்கு அப்புறம் EPS தவிர்த்து மற்ற அதிமுக இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் தாவேக்கா வந்துட்டாங்க, விஜயம் திட்டதை நம்ம பார்க்க முடியுது. ஆனா இந்த இடத்துல எதுக்காக சேலத்துல? இது தமிழ்நாடு, மொத்தமா தமிழ்நாடு. சரி, 234 தொகுதியில நிக்க போறோம். 234 தொகுதிக்கு வேலை பார்க்குறோம். 234 தொகுதி மக்களும் நம்ம மக்கள். அந்த தெளிவு தாவேக்காக இருக்கு. நமக்கு என்ன பிரச்சனைனா, எங்க போனாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் கற்பிச்சுக்கிறது. தாவேக்கா எதை பண்ணாலும் இதை ஏன் இப்படி பண்றீங்க, சரி வேற மாதிரி பண்றதுக்கு என்ன வழி சொல்லுங்க, அதை சொல்ல மாட்டோம். எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம். இப்போ நான் 4ஆம் தேதி ஒரு நல்ல நாள்னு சொன்னேன், கார்த்திகை தீபத்தால தான் அந்த நல்ல நாள் நீங்க சொல்றீங்க. நாங்க 3ஆம் தேதி கேட்டதான் என்ன சொல்லுவேன், அன்னைக்கு பரணி தீபம் ஏற்ற போறோம், அதனால நீங்க நல்ல நாள் போய் நிக்கிறீங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இவங்களுக்கு வீக்கெண்ட் பண்ணாலும் பிரச்சனை, வீக் டே பண்ணாலும் பிரச்சனை. வீக்கெண்ட் கட்சின்றது மாறி இப்போ வந்து வியாழக்கிழமை ஸ்டார்ட் வீக்கெண்ட் கட்சிலாம் இல்லைங்க. இல்ல, நிறைய பேரோட விமர்சனங்கள் நம்ம பார்க்க முடியுது. அதிமுக சார்பில் இருந்தும் சரி, நிறைய சோஷியல் மீடியாஸ்ல நம்ம பார்த்துட்டே இருக்கோம். வீக்கெண்ட் கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சனிக்கிழமை மட்டும் தான் வந்து களத்துக்கு வருவாரு அப்படின்ற விஷயங்கள். என்ன சொல்வீங்க, வீக் டேஸ் பார்ட்டியா? இதுதாங்க இவங்களுக்கு. அதான் நான் சொல்றேன், இவங்களுக்கு அரசியல்னு ஒன்று கிடையாது. மக்கள் நலன் சார்ந்து விஷனோட லாங் டிஸ்டன்ஸில் 15 வருஷத்துல இந்த மாநிலத்தை போக போகிறோம், 20 வருஷத்துல இந்த மக்களை கொண்டு போக போகிறோன்ற ஒரு தெளிவு கிடையாது. அதை பேசுறதுக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. இவங்களுக்கு பேசக்கூடிய ஒரே அரசியல் என்ன தெரியுமா? அரசியல் துவேஷம். நான் அவரை திட்டுவேன், அவர் என்ன திட்டுவார், என்ன வடிக்க அவன் நடிக்க, என்ன வடிக்க அவன் நடிக்க அரசியல் தான் இவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு கட்சி இதெல்லாம் புறந்தள்ளிட்டு மக்கள் முன்னேற்றத்துக்காக பேச போறன்னும் போது இவங்களுக்கு புதுசாக இருக்குது, இது அந்நியமாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு அதை பேச விடக்கூடாது. அப்போ பேச போகிறாங்கன்னா அவங்க பேச போகிறது தான் இவங்களுக்கு பேச பொருள். ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன், நான் அதை நிவர்த்தி பண்ணுறேன்றது ஆளுங்கட்சியோட தரப்பாக இருக்கணும். ஒரு குற்றச்சாட்டு அவர் சொல்கிறாரு, ஆமாம் அந்த குற்றச்சாட்டு நாங்களும் நோட் பண்ணியிருக்கோம், இது இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு இவ்வளோ வழி இருக்குன்னு எதிர்கட்சி சொல்லணும். ஆனால் அதை பற்றி பேசாமல் கூட்டம் போடுறத பற்றி, பர்மிஷன் வாங்குறத பற்றி, எங்கே பர்மிஷன் வாங்குறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் அவங்களுடைய அரசியல் லேம் எக்ஸ்கியூசஸ்ன்னு நான் குற்றம் சாட்டேன். ஸோ அவங்களால இது ரொம்ப நாள் பண்ண முடியாது, மாட்டிக்குவாங்க. பட் த பாயிண்ட் இஸ், இவங்களுக்கு அரசியல் இல்லை, இவங்களுக்கு பேசுறதுக்கு மக்கள்கிட்ட கண்டென்ட் இல்லை, ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் திட்டுறத தவிர வேற இல்லை. அதனால தாவேக்கு என்ன பண்ணுது, பர்மிஷன் கேட்டால் திட்டுவோம், எங்கே கேட்டால் திட்டுவோம், அங்கே கேட்டால் இவங்களுக்காக சொல்லுவோம், பர்மிஷன் வந்து போகலன்னா இப்படி சொல்லுவோம், பர்மிஷன் வரலன்னா அப்படி சொல்லுவோன்னு இதை சுற்றியே அரசியல் பண்ணிருக்காங்க. இதுக்கு காரணமே இல்லை. 234 தொகுதியும் போகிறோம், எல்லா இடத்துலையும் மக்களை சந்திக்க போகிறோம். அப்போ அதுக்கு வந்து இங்கே ஆரம்பிச்சா என்ன, அங்கே ஆரம்பிச்சா என்ன? நீங்கள் நாளைக்கு தஞ்சாவூரில் ஆரம்பிச்சா என்ன சொல்வீங்க சொல்லுங்கள்? ராஜேந்திர சோழனான்னு கேட்க போகிறீங்க. திருநெல்வேலியில் ஆரம்பிச்சா என்ன சொல்வீங்க, நயினாரான்னு கேட்க போகிறீங்க. கோயம்புத்தூர்னா அண்ணாமலைன்னு சொல்ல போகிறீங்க. எந்த ஊரை சொன்னால் நீங்கள் விட போகிறீங்க? எல்லா ஊருக்கும் ஒரு தலைவர் இருக்க தான் செய்கிறாரு. அப்போ அது வந்து அப்படி இல்லை. இந்த கட்சிக்கு எல்லா ஊர்லேயும் மக்கள் இருக்காங்க, எல்லா ஊர் மக்களுக்காக இவங்க இருக்கிறாங்கன்னும் போது அவங்க எங்கே வேணால் ஆரம்பிக்கிட்டாங்க. அதுக்குள்ளே அரசியல் வேண்டாம், ஆக்கப்பூர்வமான அரசியல் பேசுவோம் நான் சொல்கிறேன். இது கூட நான் வந்து நானும் வந்து ட்ரிகர் அரசியல் பேசலாம். EPSக்கு ஆதரவா பேசிட்டாருன்னா விஜய், ஐயோ இங்கே EPSக்கு ஆதரவா வரலங்க. அந்த கட்சி தமிழ் மக்களுக்கு ஆதரவா வந்திருக்கு. இங்கே தமிழ் மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்தாலும் பாதிப்பு, இவங்க வந்தாலும் பாதிப்புனா அந்த மக்களுக்காக நிற்கிற ஒரு கட்சி புரியவே இல்லை பாருங்களேன். நமக்கு அங்கே போனால் திமுக காரர் திட்டாங்க, இங்கே வந்து அதிமுக காரர் திட்டுவாரா பாராட்டுவாரன்றதுக்குள்ளே இருக்கிறோம். இங்கே பிரச்சனை, மக்களுக்கான பிரச்சனை நிறைய இருக்குங்க, மக்களுக்கான தீர்வு நிறைய தேவை இருக்குது. அதை பற்றி பேசுவாரா, அப்படி என்ன இருக்குன்னு என்னைக்கு நீங்கள் கேட்பீங்க? நம்மளுடைய தாவேக்காவுடைய பல மேடைகளில், பல சுற்றுப்பயணங்களில் திமுகவை தான் வந்து அரசியல் எதிரியா, கொள்கை எதிரியா பாஜகவும், அரசியல் எதிரியா திமுகவும் கண்டிப்பாக நிறைய இடங்களில் திமுகவை திட்டிக்கிட்டு தானே இருக்கும், நிறைய இடங்களில் ஆக்ரோஷமான கேள்விகளை எழுப்பிக்கிட்டு தானே இருக்காங்க. ஒருவேளை
சேலம்க்கு போய் அதிமுக ஆட்சி காலத்துல இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி, இல்லங்க திமுக ஆட்சி காலத்துல இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஏதாவது கம்பாரிசன் நடந்துச்சுன்னா நடக்கட்டும். அவங்க இந்த இடத்துல முதல்வர் தொகுதி இப்படி இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சோம்னா, இன்னைக்கு அடுத்த 4 வருஷம் இவங்ககிட்ட கொடுத்துருக்குறோம். இவங்க தான் முதல்வர். இப்போ சேலத்துக்கு முதல்வர் இல்லை எடப்பாடி, அட்லீஸ்ட் அவர் எதிர்க்கட்சி தலைவர் தானே. சேலத்துக்கு அவர் தாங்க முதல்வர்னு இல்லை, அங்கே நல்லது கிட்டத்துக்கு அவர் மட்டும் பொறுப்பு இல்லை. கண்டிப்பாக முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் அதில் பங்கு இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு ரோடு சரியில்லை, ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லை, பாதிப்பு இருக்குன்னா நீங்கள் யாரை கேட்கலாம், யாரை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? எடப்பாடியாரை கேட்கக்கூடாதா, கேட்கலாமா? இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் ஐயா ஸ்டாலினை கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? 2 பேரையும் கேட்கணுன்ற நான். அவர் அன்னைக்கு வரைக்கும் செய்யல, சொந்த தொகுதி. 4 வருஷம் ஆனால் இவர் செய்யலை. அப்போ 2 பேரையும் கேட்கணும். அப்போ இந்த இடத்துல இந்த வாய்ப்பு இருக்குன்னு மக்களுக்கு சொல்லணும். இதை நான் வந்தால் செய்வேன்னு சொல்லணும். இவ்வளோதான் அரசியல், இவ்வளோதான் டிரான்ஸ்பரண்டான அரசியல். அதை பண்ண போகிறாரு. என்னென்ன பிரச்சனைன்னு ஒரு பேசும்போது நீங்கள் பார்த்துப்பீங்க. டன். இதில் குழப்பமே இல்லைங்க. இங்கே தாவேக்கா போயிட்டு ஒருத்தருக்கு ஃபேவரா ஒருத்தருக்காக இல்லைங்க. அந்த கட்சி மக்களுக்கு ஃபேவராக நிற்குது, மக்கள் பிரச்சனைக்காக நிற்குது. தலைவர் விஜய் தான், அவங்களோட தலைவர் தான் அவங்களோட முதல்வர் வேட்பாளர். அந்த கட்சி தெளிவாக இருக்கு. இந்த கூட்டணியா, கூட்டணி இல்லையா, அந்த கேம்பா, இந்த கேம்பா, அவங்க ஆதரவு, மக்கள் அமைதியா தான் இருக்கிறாங்க. இது இந்த கட்சிகளுடைய அச்சம். அதை ஊடக வழியாக கேட்டு அப்பா இல்லையாப்பா அப்படின்னு மனசு வேணா சாந்தி பட்டுக்கலாம். தாவை கலந்து என்னைக்காவது நாங்கள் அதிமுக பேசிட்டு இருக்கோம், இல்லை இதுக்கு இந்த விஷயத்தில் அதிமுக எங்களை சப்போர்ட் பண்ணாதான் கூட்டணி போறோம், 2 வாரம் கழிச்சு இல்ல நாங்க போல ஏதாவது ஒன்று வந்துதா, எல்லாமே கேட்க வேண்டியது அஇஅதிமுக பிரமுகரை. அண்ணன் கல்யாண சுந்தரம் வந்தாருன்னா கேட்கணும். கேட்கிறீங்களே, நாங்க சொல்லவே இல்லையே. நாங்க தலைவர், வெற்றி தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர் தெளிவா இருக்கிறோம். உங்க காசிப்ஸ்க்கு நம்ம ஏன் பதில் சொன்னோம்னு ஏன் நினைப்பாரு? ஆனா இப்போ தாவேக்காவினர் ரொம்ப அலர்ட் ஆயிட்டீங்களா? ஏன்னா டிசம்பர் 4க்கு கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்களுக்கு முன்னாடி பெர்மிஷன் போயிட்டு மனு கொடுக்குறீங்க. தாவேக்காவினர் வரும் காலங்களில் இந்த மாதிரி துயர சம்பவங்கள் நடக்கணும்னு அலர்ட் ஆகிடுச்சா? கற்றுக்குறோங்க, சின்ன பசங்க இப்படி பண்ணுறீங்க. இதுக்கே பாருங்கள், நாங்கள் 14 நாள் முன்னாடி போகிறோன்றீங்க, போனோடனே எஸ்ஓபி என்ன கொடுக்குறீங்க, 30 நாள் முன்னாடி வாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு மாநாட்டுக்கு பெர்மிஷன் கேட்குறதா இருந்தால் இன்னைக்கு தேதி 21, நம்ம அடுத்தது 30 தாண்டி தேதி அங்கே தண்ணி அடுத்த 24 அங்கே வரும்போது என்ன பதில்னு சொல்லிட்டுனே, கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்க, கிறிஸ்மஸ் ஈவ் வருது, ஐயோ எல்லார் வீட்லையும் கேரல்ஸ் பாட போயிடுவாங்க, கூட்ட நெரிசல் சொல்ல தான் போகிறீங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன தான் தீர்வு? நீங்கள் இதை நடத்தாமே போகிறீங்களா? இதை மக்கள் பார்க்குறான். கட்டத்தில் என்ன தெரியுமா போது, விஜய் சார் பிரச்சாரத்துக்கு வராட்டி கூட பரவாயில்ல, வரவிட மாட்டாங்க, நான் ஓட்டு போடுற நிலமை மக்கள் எடுத்தா அப்போ என்ன பண்ணுவீங்க? எலெக்ஷன் கேன்சல் பண்ணுவீங்களா? களத்துக்கே வராம எப்படி ஓட்டு போடுவாங்க? நான் களத்துக்கே வர விடன்றது மக்களுக்கு புரியல. இப்போ எனக்கு அவர் களத்தில் வரன்றது நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அவர் ஏன் வர வைக்க முடியல எனக்கு தெளிவு இருக்குது, நான் சொல்கிறேன். இந்த தெளிவு நீங்கள் மக்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்னை விட பேசுறனோட பார்க்குறவங்களுக்கு அறிவு ஜாஸ்தி. இதை நீங்கள் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியாமல் இல்லை. அப்படி தெரியாமையா இருக்கு சொல்வீங்க, நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இந்த மாதிரி எஸ்ஓபி ஒரு தலைப்பட்ச சார்பாக இருக்குது, அதான் போக முடியலன்னு. அப்போ அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க. போகாமல் இருக்க போகிறது இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ அடக்கினாலும் அது வெளியே வரதான் போகுது. அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஜனநாயகபூர்வமாக இருந்தீங்கன்னா இது ஆரோக்கியமாக இருக்கும். அது இல்லைன்னும் போது இது ஒரு அநாகரிக அரசியலாக இருக்குது. என்னோட வருத்தம் அவ்வளோதான். இந்த வாட்டி தாவேக்கா ஜெயிச்சுன்னா அடுத்த எலெக்ஷன்ல திமுக தோத்து திரும்ப எதிர்கட்சியாவது வர வாய்ப்பு இருக்கட்டும். அப்பயும் தாவேக்கா ஜெயிக்கட்டும், திமுக ஜெயிக்கும் சொல்லணுமா? அது ஏன் இஷ்டம். நான் சொல்றேன் மக்கள் நான் நம்புறேன். நோ, மக்கள் சொல்லட்டோன்றேன். நான் என்ன சொல்றேன், நான் நம்புறேன். அப்போ அந்த முயற்சிக்கு நீங்க ஜனநாயகபூர்வம் வழி விடுங்க. வழி விட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன லெசன் எடுக்கிறீங்கன்னு கேட்குறேன். இப்போது இந்த காலேஜ் சீனியர்ஸ் வர ஒருத்தனை ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணி உள்ளே போனால் அவன் அடுத்த ஜூனியருக்கு ஃப்ரெண்ட்லியாக இருப்பான். நீங்கள் அவனை ரேக் பண்ணிங்கன்னா அவனுக்கு என்ன நீங்கள் மெசேஜ் சொல்கிறீங்க? ஜூனியரை நீ கண்ட்ரோல் பண்ணலாம், ரேக் பண்ணலாம். இது ஒரு தப்பான மெசேஜாக இல்லையா? அதை தான் நான் கேட்குற. ஒரு புதிய கட்சி வரும்போது பவரில் இருக்கிறவங்க அந்த கட்சியை எப்படி வளர விடணும்? அவங்க ஒன்றும் உங்கள் ஓட்டை கேட்கல, மக்கள்கிட்ட நீங்கள் பண்ண தப்பை சொல்ல போகிறாங்க. தப்பு பண்ணாமல் இருந்தால் சொல்ல போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் அவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு பாலிசியில் அவ்வளோ ஓட்டை வச்சுக்கிறத பேசவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இந்த அச்சத்துக்கு நம்ம ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. வெளிப்படுங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் பர்மிஷன் கொடுக்கலாம் விஜய் சார் மக்களை சந்திக்க முடியாதா என்ன? இன்றைக்கி நம்ம என்னங்க 1957 இருக்கோம். இன்னைக்கு ஒரு நிமிஷம் மொபைல் எடுத்தாருன்னா அடுத்த நிமிஷம் உங்கள் மொபைல்குள்ள நிற்க போகிறார், வீடியோ மட்டும் போட்டு. உங்களுக்கு நான் சரி ரொம்ப சிம்பிளாக ஒன்று கேட்குறேன் மேடம். நீங்கள் விஜய் சாரை எப்போ நேரில் பார்த்தீங்க? அவர் சொன்ன கருத்துக்களை எப்போ உங்களுக்கு நேரடி சொன்னார்? இங்கே வாங்க ரதி மேடம் நான் சொல்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு உங்கள்கிட்ட தான் சொன்னாரா? இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் விஜய் சார் கருத்தாக பார்த்தது எங்கே பார்த்தீங்க? மாநாட்டிலையோ, மேடையிலையோ, டிவிலையோ, மொபைல்லையோ, யூடியூப்லையோ பார்த்தீங்க. இப்போ அதவே நீங்கள் திட்டுறீங்களே. இன்னதுனால அவர் பேசின அரசியல் உங்களுக்கு எப்படி சேர்ந்துச்சு? எடுத்துக்கிறீங்க விமர்சனங்களா பாருங்க. அதுதான் நான் சொல்றேன், நீங்க இப்ப பேசுறது தப்புன்றீங்களே, அந்த ஊடகம் ஏன் நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கன்ற. இப்ப நான் ரொம்ப சிம்பிளா கேட்கறேன். நீங்க ஒரு டிவி சேனல், அந்த காலத்துல தூர்தர்ஷன் மட்டும் வந்துச்சு, அப்புறம் சேட்டலைட் சேனல் வந்துச்சு.
இன்னைக்கு சேட்டலைட் சேனல், என்ன சேட்டலைட் சேனல் தான் பெருசு, யூடியூப்லாம் என்னங்க டிவியாங்க சேனலாங்க, யூடியூப் போடாதீங்க, இன்டர்வியூ போய் பேசாதீங்க, பேசினா பார்க்காதீங்கன்னு சொன்னீங்க, என்ன சொல்றீங்க? அறிவியல் மாற்றம், காலத்தின் மாற்றம். இன்னைக்கு யூடியூப் தான் 10 பேர் பார்க்குறான், டிவி 2 பேர் தான் பார்க்குறான். இந்த வளர்ச்சி உனக்கு புரியலன்னா நீ மக்கு, யூஸ் ஓன் டவுட். எனக்கு என்ன பிரச்சனை கேட்போம்ல, அதே தான் நான் சொல்கிறேன். ப்ரெஸ் மீட்டு, கட்டுரை எழுதுறது, உடன்பிறப்பு கடிதம் எழுதுறதுலாம் வந்து அப்போ காலகட்டம். டிவியில் ப்ரெஸ் மீட் அனௌன்ஸ் பண்ணுறது, மக்களை அங்கே சந்திக்கிறது, ஏர்போர்ட்டில் சந்திக்கிறது வந்து அது அடுத்த 90s காலகட்டம். இன்னைக்கு நினைக்கிறது அடுத்த நிமிஷம் அவன் தொண்டன் கோடியில் இருக்க தொண்டனுக்கு சொல்ல முடியும். இந்த அறிவியல் வளர்ச்சியை அவர் பயன்படுத்துறாரு. அதனாலேயே அவர் வரலன்றதோ அவர் மக்களை சந்திக்கலன்னு நம்ம சொல்றதோ வந்து அறியாமை. அப்படி இல்லைங்க, அவர் நினைக்கிறது மக்கள்கிட்ட போய் சேருது, அவங்க உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கு. அந்த கனெக்டிவிட்டி இருக்கும்போது இதை ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க? நாங்கள் வெளியில் வரலன்னு சொல்லலை, இதுவே பெரிய வேலை. அப்போ இது நடக்கும்போது நீங்கள் அங்கே தடுத்தீங்கனாலும் இது நடக்கும். அதை எப்படி தடுப்பீங்க? இப்போ விஜய் சார் ஒன்று சொல்கிறாரு மக்களுக்கு, இப்போ எஸ்ஐஆருக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அதை வந்து நீங்கள் தடுக்க முடியுமா? திமுக திட்டுறாரு, பாஜக திட்டுறாரு, தடுக்க முடியுமா? தடுத்துருவீங்களா? அப்போது உங்களால் வந்து அந்த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸை தடுக்க முடியும், இன்ஃபேக்ட் கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட முடியும். ஆனால் மக்கள்கிட்ட அவர் போய் சேர்றதோ இந்த மாற்றத்தையோ உங்களால் தடுக்க முடியாது. அப்போ நீங்கள் ஜென்டலாக இதை வழிவிட்டீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்குன்றது என்னுடைய பாயிண்ட். தடுக்க முடியாதுங்க, இந்த காலத்தில் தடுக்க முடியாது. அதுதான் வளர்ச்சி. எங்கள் கூட வந்து இவ்வளவு நேரங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. நன்றிகள் சார். வாய்ப்புக்கு நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.